எந்த கூட்டத்திலே திரு விஜய் அவர்கள் ஒன்று தீய சக்தி, இன்னொன்று அடிமை ஊழல். ஊழல் சக்தி என்று சொன்னாரோ, ம். அதற்கு பிறகு சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்பதைப் போல, விஜய்க்கெல்லாம் கூட்டம் வரும், அது ஓட்டாக மாறாது என்று திருவாய் மலர்ந்து அருளியதும் அதே திரு செல்லூர் ராஜு தான். ம். திமுகவை அதன் பிறகு ஒரு 4 நாள் கழித்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் எங்களுடன் வர வேண்டும். அதை ஏன் சொன்னார்? திரு எடப்பாடி பழனிசாமி சொன்ன காரணத்தினால் சொன்னார். என்ன சொன்னார் திரு எடப்பாடி பழனிசாமி? சில புதிய கட்சிகள் எங்களோடு வந்து சேரும் என்று அவர் கடைசியாக ஒரு பேட்டி கொடுக்கும்போது சொன்னார். ஆகவேதான் இப்போதைக்கு கூட ஊடகவியலாளர்கள் அவரிடம் கேட்கிறார்கள். நேற்றைக்கு கூட கேட்டிருக்கிறார். இல்லைன்னு மறுக்கிறாரு. இல்ல புதிய கட்சிகள் என்று சொன்னதை குறித்து ஒரு 2 தினங்களுக்கு முன் அவரிடம் கேள்வி கேட்டிருக்கிறார். ம், ம், நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள், எல்லாவற்றையும் உங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது என்று சொன்னார். ம். தாவேகாவுடன் பேசவில்லை என்று இப்தார் விருந்திலும் சொல்லியிருக்கிறார். அதற்கு முந்தைய தினம் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் நடத்திய நிகழ்ச்சியிலும் சொல்லியிருக்கிறார். ஆமா. நான் கேள்விப்படுவது, விவரமறிந்த வட்டாரங்களிலிருந்து நான் கேள்விப்படுவது, தாவேகாவுடன் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பேச்சு நடந்து வருவதாகத்தான் நான் கேள்வி. அவங்களுமே அதை ஏற்கலையே. நயனார் நாகேந்திரன் அப்படி ஒன்றும் நடக்கலன்னு. சார், ஒன்று ஆ. சக்சஸ்ஃபுல்லாக வெளியில் அவுட்கம் வர்ற வரைக்கும் ம், அதை மறுத்து கொண்டு தான் இருப்பார்கள். ம், நீங்கள் வெளிப்படையாக பேச்சு நடத்தி ம், வெளிப்படையாக அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் உருவாகிவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ம். ஏதோ ஒரு காரணத்தினால், நான் சொல்லுவது ஒரு உதாரணத்திற்கு, பியூஷ் கோயல் அவர்களோ விஜய் சார்பில் ஒரு பிரதிநிதியோ சந்தித்து பேசி புகைப்படமே வந்து விடுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். சரி. அப்படி ஒரு சந்திப்பு நடந்து புகைப்படம் வந்து கூட்டணி உருவாகவில்லை என்றால் என்ன நடக்கும்? ம். சம்பந்தப்பட்ட கட்சிக்கு அது ஒரு பின்னடைவாக, அவமதிப்பாக பார்க்கப்படும். சரி. நீங்கள் இதை ஏற்றுக்கொள்வீர்கள், புரிந்து ஆமா. கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். ம். அதாவது இவர்கள் முயற்சித்து பார்த்தார்கள், ம், அவர் பின்னாலே போனார்கள். ம். நீங்கள் உங்களை போன்றவர்கள் கௌரவமாக சொல்லலாம், ம். பாஜகவினுடைய எதிரிகள் அவரிடம் தொங்கிக் கொண்டிருந்தார்கள் ம். என்று கூட விமர்சிப்பார்கள். சரி.